Okay. Yes, good evening. Welcome to our meditation class. வணக்கம். Yes, Purnima, welcome. Good evening. Good evening, sir. Okay. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் 3 முறை ஓம் செய்ய போறோம். We doing 3 times ஓம். நல்லா ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுக்கலாம். எஸ் குட். இப்போ நம்ம ஒரு ப்ரேயர் ஒன்று பாடலாம். நான் பாடுறேன், நீங்க அதை ரிப்பீட் பண்ணுங்க. ஸ்லோகம். சுபம் கரோதி கல்யாணம் சுபம் கரோதி கல்யாணம் சுபம் கரோதி கல்யாணம் சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதா ஆரோக்கியம் தன சம்பதா ஆரோக்கியம் தன சம்பதா ஆரோக்கியம் தன சம்பதா சத்ரு புத்தி விநாசாய சத்ரு புத்தி விநாசாய சத்ரு புத்தி விநாசாய சத்ருபுத்ரி दीपो ज्योति नमोस्तुते दीपो ज्योतिर्नमोस्तुते Yes, good. இப்போ இதுக்கு மீனிங், இப்போ இந்த பிரேயர் பண்ணோம்ல, இதுக்கு மீனிங் சொல்றேன் நான் ஷார்ட்டா உங்களுக்கு. சுபம் கரோதி கல்யாணம். எஸ் ஜெய ஜினேந்திர, வெல்கம். சுபம் கரோதி கல்யாணம்னாக்கா நல்லதே செய்யுங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். நம்ம நல்லது செய்யணும்னா நம்மளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும். நம்ம நல்லது செஞ்சோம்னா நம்ம நல்லா இருக்கோம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்மளுக்கு தேவையான செல்வ வளம் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறமா சத்ரு புத்தி விநாசாய அப்படின்னாக்கா, எனக்கு எது தீங்கு செய்தோ அந்த எண்ணம் எனக்கு கொடுக்காத, இது எனக்கு வேண்டாம், எனக்கு தீங்கு செய்யற எண்ணம் எனக்கு வேண்டாம். அப்புறமா இந்த உலகத்துல ஒளியா இருக்கிறவங்க, அவங்கள எல்லாரையும் நான் வணங்குறேன். those who are light in this world, அவங்கள நான் வணங்குறேன் அப்படின்னு. எஸ், ஒன்ஸ் அகெயின் வெல்கம்.
இந்த மெடிடேஷன் கிளாஸுக்கு நீங்க எல்லாருமே ஆர்வமா வந்திருக்கிறீங்க. வணக்கம் சார். வெல்கம். குட். வணக்கம். அப்புறமா போன லாஸ்ட் வீக்ல நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு தேவையான 10 பொருட்கள், ரொம்ப முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு. யாராவது எழுதி வச்சீங்களா? 5 items எழுதியாச்சு சார். அத பூர்ணிமா சொல்றாங்க ஃபர்ஸ்ட். பூர்ணிமா சொல்லுங்க. சார், அம்மா அப்பாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் இருக்குங்க சார். ஒரு மாசமாவது வேலைக்கு போய் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இன்னொன்னு வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து பைக் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. 3 வந்து என்னுடைய பையனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் சார். என்னுடைய சம்பாத்தியத்துல வாங்கி கொடுக்கணும்ன்றது. 5th ஒண்ணு பொண்ணுக்கும் வந்து ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுக்கணும். அவ்வளவுதான் சார், வேற எதுவும் இல்லைங்க சார். ஓகே, நான் கேட்ட கேள்வி வந்து உங்களுக்கு தேவையான 10 பொருட்கள். எனக்கு தேவையான பொருளா சார்? அப்படி எதுவும் இல்லைங்க சார். மத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது தான் உங்களுக்கு சந்தோஷம். எஸ் சார். மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி நீங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு பாக்குறீங்க. எனக்குன்னு தனியா ஆசையெல்லாம் எதுவும் இல்லைங்க சார். சந்தோஷம். இப்போ பிரேமலதா மேடம் சொல்றாங்க. சொல்லுங்க. கொஞ்சம் சோஃபா ஆசைங்க சார் வீட்டுக்காக. சோஃபா நான் கொஞ்சம் ஃப்ரீ சோபா. அப்புறம் வந்து இப்ப குளிர்லாம் எனக்கு தாங்கவே மாட்டேங்குது. இத்தனை காலம் நான் ஸ்வெட்டர் எல்லாம் போட்டதுல 59 வயசு ஆகுது. ஸ்வெட்டர் இந்த வருஷம் கண்டிப்பா வாங்கிடணும் மழை காலத்துக்குள்ளாருன்னு நினைச்சிருக்கேன். அப்புறம் போக டிராவல் பேக், எப்பாரு ஒரு கட்டப்படி சாதா பேக் அப்படிதான் எடுத்துட்டு போவோம். டிராவல் பேக் மாதிரி ஸ்டைலா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு. அப்புறம் வந்து நிறைய வளையல், மண் வளையல் வாங்கி நிறைய போட்டுக்கணும், நிறைய போட்டுக்கணும்னு ஆசை. அப்புறம் வந்து எப்பயும் ஏதாவது பொரிச்ச பண்டம் அப்படிலாம் சாப்பிடணும் ஆசை இல்லையா? வத்தல், அப்பளம், அந்த மாதிரி பூரி எல்லாமே. அதுக்கு வந்து ஏர் ஃப்ரையர்னு வந்திருக்கான் சார், ஏதோ ஒரு பொருள். அது வந்து வச்சா நம்ம எண்ணெய் இல்லாம அப்படியே சமைச்சு அது கொடுத்துருமா அதுன்னு. சரி அப்படின்னு அந்த அந்த பொருள் வாங்கணும்னு ஆசை. கொஞ்ச நாளா மெட்டியே போடுறது இல்ல சார், கால் கழண்டு வந்துடுது அப்படின்னு. அதுக்கு ஒழுங்கான ஆப்டான ஒரு மெட்டி ஒழுங்கா வாங்கி போடணும் அப்படின்னு. அப்ப எங்கன்னா போனோம்னா என்னால வந்து அதிக தூரம் நடக்க முடியல. ஒரு கோயிலோ போனோம்னா என்ன ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவங்க எல்லாம் போறாங்க வராங்க. சரி, நம்ம ஒரு வீல் சேர் மாதிரி வாங்கிட்டு நம்ம வச்சு தள்ளினா போய் காட்டுவாங்க நமக்கு. அதனால ஒரு வீல் சேர் ஒண்ணு அப்படின்னு நினைச்சிருக்கேன். அப்ப கொஞ்ச நாளா எங்க அம்மா வீட்டுல ஊஞ்சல் இருக்கு சார். சின்ன வயசுல இருந்ததோட சரி, கல்யாணம் 35 வருஷம் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் ஊஞ்சல் அதுக்கு ஊஞ்சலா ஓட்டமா ஓடினதுதான் மிச்சம். இப்ப ஓய்வா இருக்கிற நேரத்தை அந்த ஊஞ்சல் மாதிரி இருந்தா நம்ம வீட்டுல அவ்வளவு நல்லா இருக்கும். ஒண்ணு வாங்கி இடம் இல்ல இருந்தாலும் ஒரு நப்பா, அதுவும் ஒரு ஆசையில ஒண்ணு. அந்த பொருள் வாங்கணும், அதுல உட்கார்ந்து அதே மாதிரி ஊஞ்சல் ஆடியே பேர பிள்ளைகளோட ஜாலியா இருக்கணும். ஊஞ்சல் ஆசை. ரொம்ப சேர்னாலும் கஷ்டமா இருக்கு, சோபாலையும் ரொம்ப நாள் உட்கார முடியல, கட்டுல உட்கார்ந்தாலும் இதுவா இருக்காங்க. ஈஸி சேர்னு இருக்குதுல்ல, அந்த மாதிரி வாங்கி இப்படி ஆடணும் நம்ம. அந்த மாதிரி ஈஸி சேர் ஆடுறோம், அதுவும் ஆடணும், அப்படியே உட்கார கூடாது, ஆடுற மாதிரி ஈஸி சேர் ஆடுறது. அப்புறம் என்ன ஸ்டடி டேபிள் ஒண்ணு, பசங்களாம் வந்தானே உட்காந்து எழுதுங்கடா, ஏதாவது படிங்கடா, சொல்லுங்கடான்னு கஷ்டப்படுறானுங்க பேருங்க. அங்க ஸ்டடி டேபிள் இருக்கணும். என்ன ஒண்ணுமே இல்லை உங்க வீட்டுல இருந்தாலும் சரி, அடுத்த வருஷம் லீவுக்கு அவங்க வர்றது ஸ்டடி டேபிள் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். 10 பொருள் எழுதிட்டேன் சார் நான் கஷ்டப்பட்டு. வெரி குட், தேங்க்யூ, வெரி குட், சூப்பர். பிரேமலதா மேடம் கரெக்டா ஹோம்வொர்க் செஞ்சிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கேள்வியை நான் ஏன் கேட்டேனாக்கா, நம்ம கார்னர் ஆஃப் மைண்ட்ல எங்கேயாவது ஏதாவது பொருள் மேல நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும். அது வந்து எங்கேயாவது ஒரு கார்னர்ல இருக்கும் நம்ம மைண்ட்ல. அதை வந்து நம்ம இப்ப வெளிச்சத்துக்கு கொண்டு வரோம். நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம மைண்டினுடைய கார்னர்ல நம்மளுக்கு இது வேணும் அது வேணும் நம்ம ஏதாவது யோசனை பண்ணியிருப்போம். இப்ப இந்த கேள்வியை கேட்கும் போது என்ன ஆகும்னாக்கா, நீங்க ஒரு முறை ஃபர்ஸ்ட் யோசனை பண்ணுவீங்க, உண்மையிலே இந்த பொருள் நம்மளுக்கு தேவைதானா. அது வந்து நம்மள யோசனை பண்ண வைப்போம் ஒண்ணு. இன்னொன்னு, அது நம்மளுக்கு தெரியாத கார்னர்ல இருக்கிறத நம்ம கொண்டு வரோம். we are rethinking, இது உண்மையிலே எனக்கு தேவைதானா அப்படின்னு. ஸோ இந்த கேள்வி வந்து உங்களை அனலைஸ் பண்ண வைக்கும், வாட் யூ ரியலி நீட்.
ஸோ அதனால ஓகே, இன்னைக்கு ஏதாதவங்க கூட நெக்ஸ்ட் வீக் ஏதுங்க. எனக்கு முக்கியமான தேவை பொருள் என்ன, இல்ல இதை இப்போ ரீஃப்ரேம் பண்ணலாம் இந்த கேள்வியையே, இந்த பொருள் இல்லாம உங்களால வாழவே முடியாது, அப்படி 10 பொருள் ஏதுங்க. இப்போ பிரேமலதா மேடம் வந்து இப்பத்துக்கு எனக்கு தேவை அப்படின்னு தோன்ற 10 பொருள் ஏது இருக்கிறாங்க. இப்போ இந்த கேள்வியையே திருப்பி ரீஃப்ரேம் பண்ற பாருங்க, இந்த 10 பொருட்கள் இல்லாம என்னால் வாழ முடியாது, அந்த 10 பொருட்கள் என்ன, அது ஏதுங்க. ஓகே சார். எஸ், குட். அப்புறமா விஷுவலைஸ் பண்ண சொல்லியிருந்தேன், யாராவது பண்ணீங்களா? டெய்லி கொஞ்சம் ஒரு 5 minutes விஷுவலைஸ். பூர்ணிமா பண்ணிருக்காங்க. உபயோகப்படுத்திட்டே இருக்கிறது கூட எழுதணுமா சார்? உபயோகப்படுத்திட்டே இருக்கிற பொருள் கூட எழுதணுமா? உபயோகப்படுத்திட்டே இருக்கிற பொருள் கூட, இந்த பொருள் எனக்கு இல்லாட்டி கஷ்டம் அப்படின்ற மாதிரி. ஆமா. ஓகே. அனுராதாவும் செஞ்சிருக்காங்க விஷுவலைசேஷன். டெய்லி பண்றேன், ஆனா தாட்ஸ் எதுவுமே வரல சார் எனக்கு. தாட்ஸ் எதுவும் வரல. நீங்க ஆனா மெடிடேஷன் பண்ணீங்க. நான் பண்றேன், டெய்லி பண்றேன், ஆனா தாட்ஸ் இருக்கு. ஒரே ஒரு மனசுல ஒண்ணு இருக்குது. எங்க கோயிலுக்கெல்லாம் ஒரு 500 பீப்புள்ஸ்க்கு நான் கூட்டு எடுத்துட்டு போகணும். தீர்த்த யாத்திரை பண்ணோம். தீர்த்த யாத்திரை பண்ணோம். அது மனசுல இருக்குது, அது கண்டிப்பா செய்யணும். அது நிறைவேறும் கண்டிப்பா. எங்களுடைய வாழ்த்து இருக்கு, கண்டிப்பா நிறைவேறும். தேங்க்யூ சார். வேற யாராவது எனிதிங்? ஓகே, சரி, நம்ம இப்ப இந்த வீக்குக்கான மெடிடேஷனுக்கு போலாம். பிஃபோர் தட் கொஞ்சம் மெடிடேஷனுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். எனக்கு ஒரு டவுட், நான் டெய்லி பண்றேன், பட் எனக்கு எதுவுமே தாட்ஸ் எதுவுமே வருது இல்ல. ஆனா மெடிடேஷன் டெய்லி பண்றேன். ஆனா தலை மட்டும் தான் பாரம் இருக்கிறோம், ஒரு எதுவுமே தெரியாது, அது மட்டும் தான் ஃபீலிங் இருக்குது. blank ஆயிடுறீங்க, ஒரு மாதிரி எதுவுமே இல்ல, blank ஸ்டில்னஸ்க்கு போயிடுறீங்க. எதுவுமே தெரிய மாட்டேது, அது blank ஆயிடுது. blank நல்லதுதான், இது வந்து மெடிடேஷன்ல நல்லதுதான் இந்த மாதிரி ஆவது. குட். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், உங்க வீட்ல இல்ல சாரி உங்க வாழ்க்கையில ரொம்ப ப்ரீஷியஸான விலை மதிப்பற்ற பொருள் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? வாட் இஸ் மோர் ப்ரீஷியஸ்? ரொம்ப விலை மதிப்பு அதிகமா இருக்கிற பொருள் உங்க வாழ்க்கையில? பொருள் தான் சொல்லணுமா சார்? பொருள்னு இல்ல எது விலை மதிப்பற்றது உங்க வாழ்க்கையில? இட்ஸ் நாட் அபவுட் ஆப்ஜெக்ட். வாட் இஸ் ரொம்ப 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 விலை மதிப்பற்றது, அதுக்கு விலையே நம்ம சொல்ல முடியாது அப்படின்னா என்ன சொல்வீங்க? புரியல சார், என்ன சொன்ன? அதாவது அதுக்கு நம்ம அதை விலை கொடுத்தே வாங்க முடியாது, ரொம்ப மெஹங்கி சீஸ், ரொம்ப காஸ்ட்லியான பொருள் இல்ல சம்திங் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? அமைதி, உடல் நலம், அமைதி. சரி, பொருள்னா எதை சொல்லுவீங்க? உங்க சரி, இப்போ உங்க வீட்டுல திங்க் பண்ணி, உங்க வீட்டுல இருக்கிற ரொம்ப காஸ்ட்லியான பொருள் எது? திங்க் பண்ணுங்க. எதுவும் சொல்ல தெரியல சார். அந்த மாதிரி எதுவும் சொல்ல, நகை தானே ரொம்ப காஸ்ட்லி, அதுதான் நான் சொல்லலாம்னு. நகை ஆபரணம் ரொம்ப காஸ்ட்லியானது, கார் இருக்கு, காரம் காஸ்ட்லியானது. So we have some costly, அந்த காஸ்ட்லியான பொருளை எவ்வளவு பத்திரமா வச்சுக்கிறோம் நம்ம. We keep that precious thing very safely. அதை சேஃபா வச்சுக்கிறோம், அது சொல்ல கூட மாட்டோம். பாருங்க, இப்ப யாருமே சரி எங்க வீட்டுல நகை இருக்குதுன்னு யாராவது சொல்ல மாட்டோம். Because it's very precious. It's precious, so we save it. எல்லா ப்ரீஷியஸான திங்ஸை விட இந்த லைஃப் தான் ரொம்ப ப்ரீஷியஸ். இந்த வாழ்க்கை நம்மளுக்கு கிடைச்சிருக்குது பாருங்க, இதுக்கு தான் விலை மதிப்பே இல்லை. ரொம்ப விலை மதிப்பற்ற ஒரு பொருள், ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையை மிஞ்சினது எதுவுமே இல்லை. அதுக்குதான் குருமார்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இந்த வாழ்க்கையை ஒழுங்கா பயன்படுத்திக்கிங்க, இந்த வாழ்க்கைய வீணடிக்காதீங்க. இந்த வாழ்க்கைய நம்ம ஒழுங்கா பயன்படுத்துறது தான் இந்த வாழ்க்கையினுடைய சக்சஸே. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு க்ஷணமும்
நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அதை எப்படி பயனுள்ளதா கழிக்கிறோம். இறைவனுடைய நாமத்தை எல்லாம் சொல்றது, மெடிடேஷன் பண்றது, இதெல்லாம் இன்னும் அபூர்வம். இந்த வாழ்க்கையே அபூர்வம். இந்த வாழ்க்கையே நல்ல செயல்கள்ல செலுத்துறது அதை விட அபூர்வம். நல்ல செயல்கள்ல செலுத்துறது, அதுலயும் இறைவனுடைய நாமம் சொல்றது, கடவுள் பேரை சொல்றது, மெடிடேஷன் பண்றது, பக்தி பண்றது, நல்ல விஷயங்கள் செய்யறது, இதுக்காக நம்ம வாழ்க்கையை பயன்படுத்திக்கணும். நோ டவுட் நம்மளுக்கு நிறைய கடமைகள் இருக்கு, பொறுப்புகள் இருக்கு. இதற்கு இடையே நம்ம எப்படி நம்மளுக்காக டைம் ஒதுக்குறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நம்ம டைமை எப்படி நம்ம நல்லபடியா செலவு பண்ணலாம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணணும். நீங்கெல்லாம் அது மாதிரி யோசனை பண்ணி தான் சரி நம்ம மெடிடேஷன் கிளாஸுக்கு போகலாம், மெடிடேஷன் செய்யலாம் அப்படின்னு நீங்க எல்லாமே வந்திருக்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை நன்றி, வாழ்த்துக்கள். நாங்க தான் சார் நன்றி சொல்லணும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அதுதான் நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன், நீங்க எனக்கு நன்றி சொல்லுங்க. சரி, இப்போ மெடிடேஷன் வந்து 2 விதமா நம்ம செய்யலாம். ஒண்ணு வந்து கான்சென்ட்ரேஷனுக்காக, இன்னொன்னு அவேர்னஸுக்காக. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் பவரை இம்ப்ரூவ் பண்றதுக்கான சில மெடிடேஷன்ஸ் எல்லாம் செய்யறோம். இப்போ இந்த விஷுவலைசேஷன் இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா நம்ம கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணோம். கான்சென்ட்ரேஷன் 2 விஷயம் இருக்குது. கான்சென்ட்ரேஷன் அப்படின்னாக்கா ஒரே பொருள்ல ஒரே விஷயத்துல நம்ம மனசை செலுத்துறது. அவேர்னஸ்னா பல பொருட்கள் இருக்கும், பல விஷயங்கள் இருக்கும், அதுல அவேரா இருக்கிறது. நம்ம என்ன செஞ்சு நிற்கிறோம் அதுல விழிப்புணர்வா இருக்கிறது, நம்ம மனசுல என்ன ஓடின்னு இருக்குது அதுல விழிப்புணர்வா இருக்கிறது. ஸோ இந்த விஷுவலைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷனை டெவலப் பண்ணும். லாஸ்ட் வீக் நம்ம என்ன மெடிடேஷன் பண்ணோம்னாக்கா ஒரு இன்சிடென்ட்டை விஷுவலைஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணோம் சொல்லுங்க. கோயிலுக்கு நம்ம எங்கேயோ கோயிலுக்கு போற மாதிரி, அங்க நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி எல்லாம் விஷுவலைஸ் பண்ணோம். இது வந்து இன்சிடென்ட், ஒரு இன்சிடென்ட்டை நம்ம விஷுவலைஸ் பண்ணோம். ஆக்சுவலா நான் இந்த மெடிடேஷன் எல்லாம் கத்துக்கிறதுக்கு நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கிறேன், நிறைய படிச்சிருக்கிறேன், நிறைய பேர்கிட்ட அப்ரோச் பண்ணிருக்கிறேன், நான் நிறைய கோர்சஸ் பண்ணிருக்கிறேன். ஸோ இந்த மெடிடேஷன் எல்லாம் நீங்க சிம்பிளா நினைக்காதீங்க, நிறைய செலவும் பண்ணிருக்கிறேன் இந்த மெடிடேஷன் எல்லாம் கத்துக்கிறதுக்கு நான். அதனால நான் சும்மா ஏதோ டைம் பாஸுக்கு சொல்றேன் அப்படின்னு நீங்க எடுத்துக்காதீங்க. இன்னும் சொல்ல போனா நான் இதுக்கு ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்றேன் பாருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மெடிடேஷன் வந்து 5000 rupees worth. ஏதுக்கு கீதா? என்ன சிரிக்கிறீங்க கீதா? why laughing? கம்மியா சொல்லிட்டேன்னு சிரிக்கிறீங்களா, அதிகமா சொல்லிட்டேன்னு சிரிக்கிறீங்களா? இல்ல மாஸ்டர், இல்ல நான் பாய் சொல்லலாமான்னு யோசிச்சு காஸ்ட் கேட்டோமே. ஓகே, சோ நம்ம விஷுவலைசேஷன் பண்ணோம் லாஸ்ட் வீக். இந்த விஷுவலைசேஷன்ல பல ஸ்டெப்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ரேண்டமா பல ஆப்ஜெக்ட்ஸை விஷுவலைஸ் பண்ண போறோம். நம்ம மெடிடேஷன் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா அதே விஷுவலைசேஷன் தான் பண்ண போறோம். இந்த விஷுவலைசேஷன்ல என்ன பண்ண போறோம்? விஷுவலைசேஷன்னாக்கா கற்பனை பண்றது. உங்க மன கண்ணால நான் சொல்றதை நீங்க பார்க்கணும், அதுதான் விஷுவலைசேஷன். விஷுவலைசேஷன் அப்படின்னா என்னன்னாக்கா நான் சொல்றத நீங்க மனசுல பார்க்கணும், அதை கிளியரா பார்க்கணும், தெளிவா பார்க்கணும். அது வந்து பை பிராக்டிஸ் தான் வரும். லாஸ்ட் வீக்கே நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்தேன். என்ன எக்ஸாம்பிள் ஒண்ணு கொடுத்தேன் சொல்லுங்க? பிளேட்ல ஆப்பிள் இருக்கான்னு பாக்க, டொமேட்டோ இருக்கான்னு பாக்க சொல்லுங்க சார். சோ அத வந்து கிளியரா விஷுவலைஸ் பண்றது. சோ அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் மெடிடேஷன்ஸ்ல, நான் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆப்ஜெக்ட்ஸை சொல்லுவேன், அதை நீங்க விஷுவலைஸ். இந்த விஷுவலைசேஷனுடைய இன்னொரு பெரிய ஒரு பலன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய டார்கெட், நம்ம வாழ்க்கையில ஒரு கோல் செட் பண்ணியிருப்போம். நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தேவை இருக்கும், ஒரு ஆசை இருக்கும், ஏதாவது ஒண்ணு அடையணும் அப்படின்னு விருப்பம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அனுராதா மேடம் சொன்னாங்க, நான் வந்து நிறைய பேரை தீர்த்த யாத்திரை கூப்பிட்டுன்னு போனோம். ஸோ இதை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணணும். நம்ம விஷுவலைஸ் பண்ண அதே நம்ம கோயிலுக்கெல்லாம் போகும்போது கூட நம்ம வேண்டது எதுக்குனாக்கா
அது வேண்டும் போது நம்ம சொல்லும் போது அது நம்மளுக்கு விஷுவலைஸ் ஆகும். விஷுவலைசேஷனோட சொன்னோம்னாக்கா இன்னும் நல்ல பவர். ஸோ இந்த விஷுவலைசேஷன் வில் ஹெல்ப் யூ இன் யுவர் லைஃப் இன் மெனி வேஸ். உங்களுடைய லைஃப்லயும் உங்களுடைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கு, உங்களுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு இந்த விஷுவலைசேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் ஆனால் மெடிடேஷனை நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி செய்யணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப விளையாட்டா ஜாலியா செய்யணும் மெடிடேஷன். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு அதாவது நம்ம எப்படி ஃபோர்ஸ் பண்றோம் மைண்ட, அப்படி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்ப நீங்க பிள்ளையார நினைக்காதீங்க, பிள்ளையார நினைக்காதீங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி பிள்ளையார் வரக்கூடாது. அது வேணும்னு பார்க்க தோணுது சார். ஆமா, அதே மாதிரிதான் இப்ப நீங்க மெடிடேஷன்ல எனக்கு எண்ணமே வரக்கூடாது, இந்த எண்ணம் ஏன் வருது, ஐயோ இத தொர்த்து இங்க இருந்து அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த எண்ணம் தான் ஜாஸ்தியா வரும். நம்ம என்ன பண்ணோம், அலோ பண்ணோம், லெட் இட் கம் அண்ட் கோ. நீங்க அது வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அது வந்து நிக்கும். ஆமா, சோ அலோ த உங்க மைண்ட் டீவியேட் ஆகுது, வேற எங்கேயோ போகுதுனாக்கா போட்டோம், ஒண்ணும் இல்லை. நீங்க திருப்பி நான் எங்க சொல்றேன்னா அங்க கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ண. ஸோ மைண்டை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு குழந்தை மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதுவும் ரொம்ப சேட்டை பண்ற குழந்தை, ரொம்ப அடம் பிடிக்கிற குழந்தை அது. அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்மளுடைய வழிக்கு கொண்டு வரணும். ஓகே, இன்னொரு விஷயம், இப்ப இன்னைக்கு மெடிடேஷன்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் நான் வந்து கொஞ்சம் உடம்ப ரிலாக்ஸ் பண்ண போறோம். அப்புறமா 50ல இருந்து 1 வரைக்கும் ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ண போறோம். நான் டைம் கொடுப்பேன் உங்களுக்கு. அப்ப நீங்க எப்படி கவுண்ட் பண்ணணும்னாக்கா 50, 49, 48 இந்த ஸ்பீட்ல கவுண்ட் பண்ணணும். 50, 49, 48, 47, 46 அப்படி ஸ்பீடா கவுண்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஸ்லோவா. பிளஸ் அந்த நம்பரை வந்து நீங்க மனக்கண்ணால பார்க்கணும். யூ ஹேவ் டு விஷுவலைஸ் தட் நம்பர் ஆல்சோ. அந்த நம்பரையும் மனக்கண்ணால பார்க்கணும், ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நான் சில பொருட்களை சொல்லுவேன், அதை நீங்க விஷுவலைஸ் பண்ணணும். ஓகே, எஸ். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே, சரி. இப்ப நான் என்ன பண்றேன், எல்லாரையும் மியூட் பண்ணிடுறேன். நீங்க லைட் ஆஃப் பண்ணணும்னாக்கா நீங்க லைட் ஆஃப் பண்ணி கூட செய்யலாம். போன் சைலண்ட்ல வச்சிடுங்க. போஸ் வந்து உங்களால கம்ஃபர்டபுளா எந்த போஸ்ல உட்கார முடியுமோ அதுல உட்காருங்க. முடியலனாக்கா நீங்க மெடிடேஷனுக்கு நடுவுலயே உங்க போஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூ கேன் சேஞ்ச், காலை நீட்டிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இஃப் யூ வாண்ட் டு ஸ்விட்ச் ஆஃப் the lights, you can switch off and sit. Yes, close your eyes. கண்களை மென்மையாக மூடிக்கொள்ளவும், சௌகரியமாக உட்கார்ந்து கொள்ளவும். Sit in a very comfortable posture. Relax your whole body. Just relax. Deeply breathe in and deeply breathe out 3 times. நிதானமா நல்லா ஆழ்ந்து மூச்சு உள்ள இழுங்க. நிதானமா நல்லா ஆழ்ந்து மூச்சு வெளியே விடுங்க.
Settle down. Relax. Calm down your mind. Be peaceful. அமைதி. அமைதி சிறிது சிறிதாக உங்களை ஆட்கொள்கிறது. So peaceful. உடலை பற்றிய விழிப்புணர்வு. நீங்கள் எவ்வாறு அமர்ந்துள்ளீர்கள் என்பதை கவனிக்கவும். இப்பொழுது 50லிருந்து 1 வரை எண்ணவும். Count from 50 to 1 in reverse. Start.
எண்ணிக்கையை முடித்து விட்டிருந்தால் அமைதியாக உட்காரவும். Just relax. இப்பொழுது நான் சொல்லும் பொருட்களை கற்பனை செய்யவும். கேண்டல், மெழுகுவர்த்தி, எரிந்து கொண்டிருக்கும் மெழுகுவர்த்தியை கற்பனை செய்யவும். அரச மரம், காற்றில் அசையும் பிரம்மாண்டமான அரச மரம். பட்டாம்பூச்சி, வண்ணமயமான பட்டாம்பூச்சி. அகல் விளக்கு, அகல் விளக்கு. மயில், தோகையை விரித்து ஆடும் மயில், பீகாக். Try to visualize clearly. தெளிவாக கற்பனை செய்யவும். அந்த சின்ன சின்ன விஷயங்களையும் உற்று பார்க்கவும். எரிமலை, volcano. மாம்பழம், நன்றாக கனிந்திருக்கும் மாம்பழம், மேங்கோ. sketch pen, set of 12 sketch pens. See all the colors. See all the colors of sketch pen. நீல நிற வானம், blue sky and white clouds. நீல நிற வானத்தில் வெள்ளை நிற மேகம். சிறிய குழந்தை, 6 மாத குழந்தை சிரித்துக் கொண்டிருக்கிறது. Imagine a small baby laughing. As it sees you, it laughs. உங்களை பார்த்தவுடன் அந்த குழந்தை சிரிக்கிறது.
நாம் அன்றாடம் சாப்பிடும் இட்லி. Try to visualize 4 idlis. ஆறு, பெரிய ஆறு, வெள்ளமாக புரண்டு போகின்ற ஆறு. ரிவர். Keyboard of a computer. கம்ப்யூட்டரின் கீபோர்டை கற்பனை செய்யவும். Dog, நாய். Try to visualize a dog. Mobile phone. Mobile phone. Shivalingam. Shivalingam. படகு, boat. சீதாப்பழம், சீதாஃபல். Try to visualize deeply. தூங்கிக் கொண்டிருக்கும் சிறிய குழந்தை, ஸ்மால் பேபி ஸ்லீப்பிங். இறுதியாக பௌர்ணமி நிலவு. பிரகாசமான பௌர்ணமி நிலவு. And try to be with this full moon for a minute. ஒரு நிமிடம் வரை இந்த பௌர்ணமி நிலவுடன் இருக்கவும்.
இப்பொழுது கற்பனை செய்வதை நிறுத்திவிடவும். ஜஸ்ட் பி வித் யுவர் பிரெத். உங்கள் மூச்சுடன் இணையவும். கனெக்ட் வித் யுவர் பிரெத். ஃபீல் யுவர் பிரெத். Now slowly and deeply breathe in. மிகவும் நிதானமாக ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளே இழுக்கவும், வெளியே விடவும். 10 times. 10 முறை. ஆழ்ந்த சுவாசம் உள்ளே, நிதானமாக ஆழ்ந்த சுவாசம் வெளியே. Feel that with each breath you are so energized. நீங்கள் புத்துணர்ச்சி அடைகிறீர்கள்.
இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். உங்களுக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு, அற்புதமான ஒரு அமைதி, புத்துணர்ச்சி. இறைவனுக்கு நன்றி. இங்கே தியானத்தில் உட்கார உதவி புரிந்த அனைவருக்கும் நன்றி. நன்றி, நன்றி. இரண்டு கைகளையும் சேர்த்துக் கொள்ளலாம். Rub your palms. கண்களின் மீது வைத்துக் கொள்ளவும். Yes, now you can slowly open your eyes, seeing your palms. உள்ளங்கையை பார்த்தவாறே கண்களை திறந்து கொள்ளலாம். Yes, good. Yes, now you can unmute yourself. நீங்க unmute பண்ணிட்டு ஏதாவது கேட்கணும் சொல்லணும்னா சொல்லலாம். சொல்லுங்க. கட் ஆகுது, வாய்ஸ் கட் ஆகுது. அப்படியே தூக்கம் வர மாதிரி ஆச்சு. தூக்கம் வர மாதிரி. நல்லது, உங்களுக்கு தூக்கம் வந்தா நல்லது தானே. ஆமா, எனக்கு தூக்கமே வராது. நான் கண்ணு இழுக்குது. உட்கார்ந்துட்டே தூங்குறேன். உட்கார்ந்துட்டே அப்படியே இழுக்குது, சொக்குது. நல்லது. ஒவ்வொன்னும் கற்பனை பண்ணிட்டு இருக்க வந்து திருப்பி வர கேப்பீங்களோ என்னமோன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் நிறைய சொல்லப்பட்டு மறந்து போச்சு. மறந்து போச்சு. ஞாபகம் வைக்க வேண்டியது இல்ல, ஜஸ்ட் ஃப்ளோ. அப்படியே அது பாட்டு மாறினே இருக்கும். அது கற்பனை பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அது சொல்லிக்கிட்டே வந்த மனசுல ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படி சொல்லக்கூடாது, வேண்டாம். அது நான் ஒண்ணு சொல்லி முடிச்சிட்டேன்னா அவ்வளவுதான், அதை மறந்துடணும். இப்ப என்ன சொல்றேன்னா அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, குட். வேற யாராவது? கவுண்ட் வந்து 25 தான் வந்தது மாஸ்டர். அதுக்குள்ளே அடுத்த இது போயாச்சு. ஓ, டைமிங் வந்து நான் கொடுத்த டைமிங்ல உங்களால 25 தான் கவுண்ட் பண்ண முடியுது. முடிஞ்சது. ரொம்ப ஸ்லோவா பண்ணேன், அதனால 25 தான் வந்தது. பரவாயில்ல, பரவாயில்ல. குட். ஓகே, குட். நீங்க இது அனுராதா மேடம், அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. இல்ல அன்மியூட் ஆகல. அன்மியூட் ஆகல. அன்மியூட் ஆகல. அன்மியூட் பண்ணுங்க. இப்ப சொல்லுங்க. கண்ணுல தண்ணி மட்டும் வந்துச்சு. கண்ணுல இருந்து தண்ணி வந்துடுச்சு. குட், குட், குட். நல்லது. எனக்கும் மாஸ்டர் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்துடுச்சு. மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்துடுச்சு. சூப்பர், நல்லது. சொல்லுங்க பூர்ணிமா, ஏதாவது சொல்ல வரீங்களா? சார், மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது உடம்பெல்லாம் ஃப்ரீயா வச்சுக்கோங்க, அமைதியா இருக்கிற மாதிரி இது பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்ல சார். ஒரு நிமிஷம் அந்த டைம்ல வந்து எனக்கு உடம்பு ஒரு மாதிரி இதுவாயிடுச்சு சார். சிலுக்கிற மாதிரி. சிலுக்கிற மாதிரி ஆச்சு. அது எதுக்குன்னு தெரியலைங்க சார் எனக்கு. நல்லது. இது எல்லாமே மெடிடேஷன் பண்ணும்போது நடக்கிறது தான். குட். நீங்களாம் ரொம்ப டீப்பா செய்றீங்க மெடிடேஷன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்ப கூட ஒரு மாதிரியா இருக்குங்க சார், உடம்பு ஒரு மாதிரி செலுத்த மாதிரியே இருக்கு. குட், குட், குட். நல்லது. எல்லாம் டீப்பா செஞ்சிருக்கீங்க. வெரி குட். நம்மளுடைய டைம் வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா நம்ம மெடிடேஷன்ல கழிஞ்சிருக்கோம். கீத பிரியா வந்து அவங்க பசங்களை வச்சு மெடிடேஷன் செய்யறது பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். பட் அவங்க அதையும் செய்யறாங்க. எனக்கு இது மிஸ் பண்ணதுக்கு மனசே இல்ல மாஸ்டர். சீரியஸா லாஸ்ட் செக்ஷனே நான் வந்து கலந்துக்க முடியல, திங்க் பண்ணேன்.
இன்ஃபேக்ட் அந்த ரெக்கார்டிங்க கூட என்னால கேட்க முடியல. சோ அந்த அளவுக்கு இவங்க பின்னாடி ஓடிட்டே இருக்கேன். ஆனா அந்த ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லா இருந்தது மைண்ட். நீங்க சொன்னது எல்லாமே இமேஜின் பண்ண முடிஞ்சது. அதை கண்டினியூ பண்ண என்னால முடியல. இங்க பாருங்க 1 இயர் இங்க பாருங்க சைடுல இது. சோ இதெல்லாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ண முடியும். பட் ரொம்ப நல்லா இருந்தது அந்த பிகினிங்ல. அந்த எல்லாமே வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா ஃபீல் பண்ணேன். நல்லா இருந்தது. தேங்க்யூ. பரவாயில்ல, வேற யாராவது இருந்தா இரிட்டேட் ஆயிடுவாங்க. பட் நீங்க பாருங்க, அதை கூட ஜாவியலா நல்ல சந்தோஷமா அந்த குழந்தைங்களையும் வச்சுக்கின்னு குட். உங்களுடைய ஆட்டிடியூடுக்கு நான் பாராட்டுறேன். தேங்க்யூ தேங்க்யூ மாஸ்டர். பாலாஜி வந்து ரொம்ப கிஃப்டட். அப்படிங்களா? அவர்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா மாஸ்டர். தேங்க்யூ. குட். ஓகே, இப்போ நம்ம ஒரு 5 minutes லாஃபிங் செய்யலாம். 5 minutes லாஃபிங் செய்யலாம். அப்புறமா ஒரு சின்ன கேள்வியோட நம்ம முடிச்சுக்குவோம். எஸ் எஸ். இப்போ லாஃபிங் நம்ம எப்படி செய்ய போறோம்னா, பாருங்க, கையை இப்படி வச்சுட்டு இப்படி கை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாருங்க, சரிங்க. அந்த ஆண்டி என்ன பண்றாங்க? சிரிங்க நல்லா, எல்லாம் அட்மிட் பண்ணி சிரிங்க நல்லா. சிரிங்க நல்லா. கை இப்படி வச்சுக்கீங்க பாருங்க, இப்படி இப்படி. இப்ப அடுத்தது பாருங்க, இப்படி கை இப்படி வச்சுக்கீங்க. இப்படி பின்னாடி போனதுதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பின்னாடி நல்ல பயன்படுத்த சைடுல காலை ஸ்ட்ரெச் பண்ணீங்க, காலை ஸ்ட்ரெச் பண்ணீங்க மக்களா. கையை எப்படி விரிக்கணும். ஷேக் பண்ணுங்க, இப்போ கை கால் ஷேக் பண்ணிக்கிறீங்க. ஓகே, குட். நல்லா சிரிச்சிங்க, சூப்பர். எஸ், இப்போ ஒரு கேள்வியோட நம்ம முடிச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான கேள்விதான், நீங்க டக்குன்னு பதில் சொல்லணும். உங்களுக்கு பிடிச்ச புக்கு அல்லது மூவி, உங்களுக்கு பிடிச்ச புக்கு இல்லைன்னா ஏதாவது சினிமா, எது, ஏன்? ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள சொல்லணும். உங்களுக்கு பிடித்த புக்கு அல்லது சினிமா, எது, ஏன்? ராஜேஸ்வரி அம்மா. திருக்குறள் சார். திருக்குறள், ஏன்? நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அறிவுரையும் அதுல இருக்கு. படிச்சிருக்கேன், சின்ன வயசுல நிறைய படிச்சிருக்கேன். ஆனா ஒரு 50 திருக்குறள் ஞாபகம் இருக்கும். மீதியெல்லாம் பரவாயில்ல, 50 ஞாபகம் இருக்கிறதே பெரிய விஷயம்.
ஆமா. ஓகே, குட், தேங்க்யூ. குட் குட். இப்போ கீதா பிரியா. ஐயோ மாஸ்டர், இல்ல எனக்கு புக்ஸ் எல்லாம் படிக்கணும்னு ஆசை, பட் நான் நிறைய படிச்சதுலாம் இல்ல. எனக்கு இந்த ஜீன்ஸ் மூவி ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது ரொம்ப ஹாப்பி எண்டிங்கா இருக்கும். ஸோ லைஃப்ல வந்து லைஃப் அந்த மாதிரி சந்தோஷமா எப்பவுமே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். அவ்வளவுதான். குட் குட் குட், பரவாயில்ல. குட், Okay, ஜீன்ஸ் படம். குட், தேங்க்யூ. நெக்ஸ்ட் அனுராதா, நீங்க எது சொல்ல வரீங்களா? இல்ல இல்ல. வேற யாரு? நண்பன் படம் பிடிக்குங்க சார். நண்பன். நண்பன் நண்பன் அவன் யார் யாரு என்ன படிக்கணும்னு நினைக்கிறோமோ +2 முடிச்சுட்டு அந்த மாதிரி கோர்ஸ்ல சேர்ந்து அவங்களுக்கு தேவையானது படிக்கும். அப்பா அம்மா சொல்றதுக்காகவோ அடுத்தவங்க படிக்கிறாங்கன்றதுக்காகவோ அதுல போய் எல்லாரும் இன்ஜினியர் காலேஜ் படிப்பாங்க. அந்த படம் ரொம்ப அப்ப நாங்க படிக்கிறப்ப பார்த்தப்ப ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி எடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா. சரி, குட். பழைய படத்துல நாகேஷ் படம் எல்லாமே பிடிக்கும். பாரதியார் கவிதைகள் ரொம்ப பிடிக்கும் சார். பாரதியார் கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். குட், நீங்க நிறைய படிப்பீங்க போல இருக்குது. அவ்வளவுதான் இல்ல சார், அப்ப படிச்சதான் அவ்வளவுதான், இப்பெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த டைம்ல பாரதியார் கவிதைகள் எல்லாம் படிச்சிருக்கீங்கன்னா பெரிய விஷயம். கும்மி பாட்டுக்கு எல்லாரும் போயிட்டு கும்மி அடிப்பாங்க சார். கும்மி கோலாட்டம் அதெல்லாம் நான் பிசிக்கல் ஹேண்டிகேப்ன்றதால நான் வந்து போய் விளையாட முடியாது இல்லைங்களா சின்ன வயசுல. அதனால குரல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பிரேம்லதா நீ பாடுமா அப்படின்வாங்க. நானும் இன்னொரு பாப்பாவும் சேர்ந்து பாடுவோம். அவங்க எல்லாரும் கோலாட்டம் ஆடுவோம் ஸ்டேஜ்ல. அதனால அப்ப பாரதியார் பாட்டு அப்ப இருந்து கும்மி அடி பெண்ணே கும்மி அடி இருக்கு இல்லையா, அதுல இருந்து பாரதியார் பாட்டுனா பிடிக்கும். அச்சமில்லை அச்சமில்லை அந்த பாட்டு எல்லாமே பிடிக்கும். தேங்க்யூ சார். குட், தேங்க்யூ. வேற யாராவது பிடிச்ச புக்கு இல்ல மூவி? மியூட்ல இருக்கிறீங்க செந்தில், சொல்றீங்களா ஏதாவது? மகாபாரதம் பிடிக்கும், விஜய் டிவி சீரியல்ல. குட். நான் ஃபுல்லா பார்த்தேன், எல்லா எபிசோடுமே கம்ப்ளீட்டா பார்த்தேன். இப்ப கூட இன்னொரு முறை பார்க்கணும்னு ஒரு ஆசை ஃபுல்லாவே. குட், மகாபாரதம். நாங்க 4 முறை பார்த்து முடிச்சிட்டோம் சார். 4 முறை பாத்தீங்களா? 4 முறை ஒரே ஒரு 1 வீக்லயே பார்த்து முடிச்சிட்டோம் சார். குட் குட். அது ஒரு கிரேசியா இருக்குங்க சார். அது அந்த மகாபாரதம் வந்து விஜய் டிவில போட்டது அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்குங்க சார். அதுல இருந்து பல இன்னும் புதுசா இன்னும் யாரா இருக்காங்கன்னு கத்துக்கிறோம் சார். ஒரு எபிசோட் ஒரு முறையும் பார்க்கும்போது ஒரு புது கேரக்டர் பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சார். கண்டிப்பா. குட். நம்ம லைஃப்லயும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்காங்க, நம்மளுக்கு உள்ளேயும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்காங்க. எஸ் சார், எஸ் சார், நிஜமா. ஒன்னொன்னுத்தையும் அதுல கேட்கும் போது நம்ம இந்த இடத்துல பண்ணிருக்க கூடாதோ, யாரையாவது ஹர்ட் பண்ணுச்சோ அப்படின்னு நினைக்க தோணுதுங்க சார். குட், தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஷேரிங். மெடிடேஷன்ல இருந்து சிரிப்பு யோகா, மகாபாரதம் எல்லாமே நம்ம ஒரு ரவுண்ட் வந்துட்டோம். குட் குட், தேங்க்யூ. எனக்கும் ரொம்ப நிறைவா இருக்குது. ரொம்ப அழகா இன்னைக்கு இன்றைய செஷன் ரொம்ப நிறைவா இருக்குது. தேங்க்யூ. நீங்க எல்லாருமே இன்னும் மேன்மேலும் நல்லா இந்த மாதிரி மெடிடேஷன்ல உங்க லைஃப்ல இன்னும் நல்லா முன்னேறணும், உங்க கனவுகள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறோம். நீங்க கிடைச்சது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நல்ல விஷயத்த வந்து எல்லாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க, பட் நீங்க பண்றீங்க. அது ரொம்ப 5000 ரூபாய் இந்த கிளாஸ் வர்த் 5000 ரூபாய். கொடுக்குறோம் சார், மொத்தமா கொடுக்க முடியாது. என்ன சொல்றீங்க? இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறோம் சார். இஎம்ஐ நாங்க எங்களோட அன்பு மூலமா கொடுக்குறோம். கண்டிப்பா. Thank you, Master. Thank you. Chuma, I'm kidding. I'm just kidding. Okay.
எது ஹோம்வொர்க் இல்லையா? ஹோம்வொர்க் அதுதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனே. உங்களுக்கு தேவையான இந்த பொருள் இல்லாம வாழ முடியாது, அந்த மாதிரி 10 பொருள் ஏதின் வரணும். நெக்ஸ்ட் வீக். ஓகே. தேங்க்யூ.